ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெஜிடபிள் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பொருட்கள்: கேரட் அண்ட் பட்டாணி 1 கப், பீன்ஸ் 1 கப், உருளைக்கிழங்கு 1 கப், கேப்சிகம், ஆனியன் 2, நல்லா சாப்டு டொமேட்டோ 1, பே லீஃப், ஸ்டார் அனிஸ், அப்புறம் ஏலக்காய் 2, 1 டீஸ்பூன் ஜீரகம், 4 to 5 black pepper, 1 green chili, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, ஆயில், கீ, அது ஆப்ஷனல். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஆயில் ஊற்றுறேன். இது ஃப்ரை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஜீரகம், மிளகு எல்லாமே போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஜீரகம், மிளகு, ஏலக்காய், பே லீஃப், ஸ்டார் அனிஸ், ஸோ எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுறேன். நான் முந்திரி பருப்பு இப்படி போடுறேன், நீங்கள் லாஸ்ட்டாக போடுறனாலும் போடலாம். நெக்ஸ்ட் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ஜஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணியிருந்தாலே நல்லாயிருக்கும். க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம சாப் பண்ண டொமேட்டோ, இப்போ கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிற பேன். நல்லா டொமேட்டோவில் நல்லா ஸ்மாஷ் பண்ண மாதிரி கிடைக்கும். ஸோ லைக் திஸ். இப்போ மிளகாய் பொடி, கரம் மசாலா. ஸோ இப்போ நீங்கள் கரம் மசாலா போடுறதுனாலும் போடலாம், இல்லைன்னா பாவ் பாஜி மசாலா இருக்கும், அது கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவில் எல்லாமே நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். நான் சால்ட்டும் ஆட் பண்ணுறேன். சால்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கிட்டோம்னாக்கா நம்ம ரைஸ் போடும் போது ஈக்குவலாக இருக்கும், அதுக்காக. இப்போ நான் காய் லைனாக ஒன்று ஒன்றா போடலாம். ஒரு வெஜிடபிள் நீங்கள் ஆட் பண்ணும் போதும் நல்லா மசாலாலாம் வெஜிடபிளில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நான் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். கேப்சிகம் உங்களுக்கு பிடிக்காட்டி ஆட் பண்ண வேண்டாம், ஆனால் அதில் ரொம்ப நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அதுக்காக ஆட் பண்ணுறேன். இங்கே ஃப்ரோசன் கேரட் அண்ட் பீஸ் தான் இந்த மாதிரி தான் கிடைக்கும், மிக்ஸ் பண்ண மாதிரி தான் கிடைக்கும். தனித்தனியாக கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதனால நான் இது 2 கேரட் அண்ட் பட்டாணி ஒட்டுக்க போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பேன் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா பாயில் ஆகட்டும். ஸோ இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நான் குக்குடு ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறேன். பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணியிருந்தீங்கனாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும், நார்மல் ரைஸை விட அது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும்.
இப்போ நான் கீ ஆட் பண்ணுறேன். இது உங்களோட ஆப்ஷனல், பட் ஆனால் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு 5 minutes நான் அப்படியே விட்டுடுறேன். இப்போ நம்மளோட வெஜிடபிள் புலாவ் ரெடி. நான் மேலே டெக்கரேட்டிவ்க்கு கொரியாண்டர் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். YoursJazz. Thanks for watching.